ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சரிங்களா? என்னென்ன பழைய பிளான்ஸ்லாம் நம்ம ரிமெம்பர் பண்ணுற மாதிரி நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அரச மரம். இது அரச மரம் பார்த்திங்கன்னா குட்டி அரச மரம். சின்ன வயசில் இந்த இலையில தான் நாங்கள் கூட்டாஞ்சோறு பண்ணி சாப்பிடுவோங்க. அவ்வளோ க்யூட்டான மெமரிஸ் இந்த இலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்களே ஒரு மணப்பெண்ணாக உணர்ந்து நிறைய ஜடெல்லாம் பண்ணி இதை வச்சு போடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய அக்கா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு முன்னாடி இருக்கிற அக்காங்களாம் இந்த ஜடை பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஜடை வேணும்னா சொல்லுங்கள், எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்க மோட்டாங்காய். நாங்கள் இதை மோட்டாங்கான்னு இங்கே சொல்லுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், சாரிங்க மறைஞ்சிருச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த மோட்டாங்காய் காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சொப்பு ஜாமான் விளையாடும் போது இந்த மோட்டாங்காவை பிச்சிடுவோம். ஓகேங்களா? மோட்டாங்காவை இந்த மாதிரி பிச்சுட்டு அப்படியே கீழே வரோம் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி தேய்ச்சோன்னா அதுலேருந்து ஒரு ஒரு லைட் க்ரீன் கலரில் ஒரு லிக்விட் வரும். இதை நாங்கள் என்ன பண்ணுவோம், தண்ணியில் நனைச்சி சட்னியாக பயன்படுத்துவோம். பச்சை கலர் சட்னி மாதிரி பயன்படுத்துவோம். இதோட பூ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எல்லோ கலரில் இருக்குங்க. இது ப்ளூம் ஆகிடுச்சுன்னா ஹைபிஸ்கஸ் சைஸ்க்கு ரொம்ப 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 அழகாக இருக்கும். அப்புறம் அது காய கொஞ்சம் ரெட் கலராக இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக காஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஸோ ப்ளூம் ஆயிடுச்சுன்னா ஹைபிஸ்கஸோடு அழகாக இருக்கும். காஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டேஜ்க்கு வந்துடும். ஸோ இந்த காஞ்ச பூவில் இருந்து தான், நல்லா செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த காஞ்ச பூவில் இருந்து தான் உங்களுக்கு அந்த மோட்டாங்காய் வரும். ஓகேங்களா? ஸோ பூவில் இருந்து தான் இந்த காய் வருது. எல்லா செடியிலையுமே அப்படி தான் மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி வரும். இதுலேயே பட்டு, இதுலேயே மொட்டை அழகாக இருக்குங்க. இதில் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ரொம்ப சின்ன செடி தான், பெரிய மரம் கிடையாது. இப்போ தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பாய். அடுத்து என்ன செடியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள்.